அந்த 13 ஏரியா வணக்கம் ஒருவேளை நம்ம வந்து பள்ளிவிண்டா பாலத்தில் இருக்கோம். பள்ளிவிண்டா பாலத்துல பாத்தீங்கன்னா 11 ஏரிக்கு மொத்தம் தண்ணி நம்ம வணக்க மக்களே, நம்ம பள்ளிவிண்டா பாலத்தில் இருக்கோம். பள்ளிவிண்டா இருந்து வந்து ஒரு 10 ஏரிக்கு பாத்தீங்கன்னா 11 ஏரிக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து சொந்த செலவு வந்து திருப்பி இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மழை வந்து உறைஞ்சி பாத்தீங்கன்னா அந்த மடை கட்டிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து அரசாங்க காசெல்லாம் கிடையாது, சொந்த காசுல செஞ்சிருக்காரு. நம்ம யாரும் இல்ல, நம்ம வேலுமாடு செயலாளர், திமுக செயலாளர், அணைக்கட்டு தொகுதி எம்எல்ஏ பாத்தீங்கன்னா அவர் சொந்த செலவு பாத்தீங்கன்னா தொடர்ந்து 10 வருஷமா பாத்தீங்கன்னா அந்த சேவை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இப்ப கூட கடை வரைஞ்சி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கேள்வி வட்ட பாத்தீங்கன்னா இட்டாச்சி அமைச்சு அந்த கரையை மூடிட்டு இருக்காங்க. ஃபுல்லா பாருங்க எவ்வளவு தண்ணி வந்து வேஸ்டா போச்சு வீணா ஆத்துல கலக்கிறதுக்கு. இந்த வீட்டுல திருப்பி விட்டோம் இந்த ஏரிக்கு வந்து 11 ஏரிக்கு போகும். என்னென்ன ஏரின்னு அப்படியே சொல்றேன். இவ்வளவு துரிதமா வேலை செய்யறதுக்கு வேற யாருமே கிடையாது. தமிழ்நாட்டு லெவலில் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆக்டிவா இருக்க ஒரு எம்எல்ஏனா நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்க திமுக செயலாளரும் அணைக்கட்டு தொகுதியோட எம்எல்ஏ ஏபி நந்தகுமார் அண்ணன் தவிர வேற யாருமே கிடையாது. இங்க பாத்தீங்க ஆத்துல தண்ணி இந்த சைடு ஃபுல்லா ட்ரையா இருந்துச்சு. ஒரு 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா திருப்பி தண்ணி வந்து போயிட்டு ஏரி போயிட்டு 11 ஏரி மொத்தம் பார்த்தா இரவன்காடு ஏரி, செதுவாலை ஏரி, ஒன்னகாபுரி ஏரி, விரிஞ்சிபுரம் ஏரி, சத்தியமங்கல ஏரி, புதூர் ஏரி, நலவமங்கல ஏரி, பொய்கை ஏரி, சுகந்தமங்கல ஏரி, அம்முண்டி ஏரி, செட்டுப்பேரி, இது மாதிரி 11 ஏரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்றுக்கு செய்யலைங்க. அரசியல் கோசரம் மாதிரி எலெக்ஷன் கோசரம் வேலை செய்யற ஆள் கிடையாது. 10 வருஷமா தொடர்ந்து இவர் சொந்த காசுல செஞ்சுட்டு இருக்காரு. இந்த இட்டாச்சிக்கான எந்த ஒரு காசு கவர்மெண்ட்லயும் யாருக்கும் வாங்குறது கிடையாது. அவர் சொந்த காசுல மக்களுக்கு வந்து விவசாயம் நல்லா செழிக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், தண்ணி பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்காரு. இதை ஃபுல்லா நீ பார்க்கலாம். இந்த சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா தண்ணி போச்சு. அவர் காது நியூஸ் போன உடனே அட்டன் டைம்ல பாத்தீங்கன்னா இட்டாச்சி அமைச்சிருக்காரு. இங்க இருக்க நீட்டு இருக்க சுத்தி எல்லா கரையும் பாத்தீங்கன்னா அவரோட சொந்த கரையில போட்டதுதான். அது இந்த கரை உடைப்புக்கு கிளீன் பண்றது அவர் தான், அவரோட சொந்த காசுல பண்ணிட்டு இருக்காரு. இது கடந்த ஒரு 1.5-2 மணி நேரம் கண்டினியூ போயிட்டு இருக்கு. நாங்க எதாச்சும் வந்தபோது பார்த்த மாதிரி செஞ்சு அப்படியே லைவா வீடியோ போயிட்டு இருக்கு. நமக்கு வந்து கடைசி வந்து ஒரு பொக்கிஷம். நம்ம அணைக்கட்டு தொகுதி மக்கள் வந்து நம்ம ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஒரு சேவை, இது மாதிரி தொண்டு அணைக்கட்டு தொகுதி மக்களுக்கு யாருமே எந்த எம்எல்ஏ வந்தாலும் செய்ய முடியாது. ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் உங்களுக்கே தெரியும். இவ்வளவு ஆக்டிவா இருக்க எம்எல்ஏ தமிழ்நாடு லெவலில் வேற எங்கேயுமே இருக்கு டவுட் தான். நம்மளுக்கு கடைசி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் தமிழ்நாடு அரசாங்கத்தில் என்னென்ன சலுகை கொடுக்குறாங்களோ, முதலமைச்சர் என்னென்ன ஊருக்கு என்ன சலுகை வருது, எல்லா சலுகையும் பார்த்தீங்கன்னா 100% நம்ம அணைக்கட்டு தொகுதிக்கு தெரிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அணைக்கட்டு தொகுதியில் ஒரு 70-80% சேவைகள் வந்து பூர்த்தி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கேட்டு மற்ற எம்எல்ஏலாம் கவர்மெண்ட் கேட்டு இருப்பாங்க, கேட்கவே இல்லை. மக்கள் கேட்டு 2-3 நாள் வேஸ்ட் ஆகி தண்ணி வேஸ்ட் ஆகும். விவசாயம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்கு வந்து குடிநீர் பிரச்சனை இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் எல்லாம் முடிஞ்சிச்சு, குளிர்காலம் வச்சுன்னா இதுக்கப்புறம் மார்ச் கிழமை வெயில் காலம் வரும். இந்த தண்ணி போய் ஏரியில் தேங்கிச்சுன்னா நம்ம தண்ணி பிரச்சனை வராது, விவசாயம் நல்லா இருக்கும், மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்காது. ஒரு பாலாறு வந்து ஒரு முக்கிய நதி. இங்க பாருங்க, பாலாரத்தில் தண்ணியில் அனுப்பிங்க. இந்த மாதிரி ஓரமா ஏரிக்கு போயிட்டு எல்லாம் வீணாகாம உள்ள நடுவில் போச்சு யாருக்கு யூஸ் எல்லாம் போயிடும். இது மாதிரி சேவை செய்யறது நம்ம சோசியல் மீடியா பதிவு போடும்போது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மற்ற தொகுதியில் இருக்கிறது தெரியும், மற்ற மாவட்டத்தில் இருக்கிறது தெரியும். இதை பார்த்து மற்றவர்கள் அவங்க தொகுதிக்கு செய்யணும். ஒரு முன்னுதாரணமான ஒரு எம்எல்ஏவா இருக்காரு நம்ம எம்எல்ஏ. அப்படியே நான் லைவா காமிச்சு வர பாருங்க. இந்த கரை ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவர் சொந்த செலவில் பண்ணதுதான். யார் நல்லது செஞ்சாலும் அவங்க சப்போர்ட் பண்ணணும். கட்சி, மதம், ஜாதி அதெல்லாம் பார்க்க கூடாது. அரசியல் வரும்போது பாத்தீங்கன்னா அதெல்லாம் எல்லாமே பாக்குறீங்க. அரசியல் வரும்போது எதுவுமே பார்க்காதீங்க. யார் நம்ம தொகுதிக்கு நல்லா செய்யறாங்களோ அவங்க தான் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க எப்பவுமே. இது முழுக்க பாத்தீங்கன்னா இந்த சைடுல தண்ணி போகாம இருந்துச்சு. மழை கட்டினோட இந்த ஏரிக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. 11 ஏரி, ஒரு ஏரி 2 ஏரி கிடையாது, 11 ஏரி. இந்த ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஆத்துக்குள்ள கலக்கிற தண்ணி இதெல்லாம் இப்ப மழை கட்டினோட இந்த தண்ணி ஸ்டாப் ஆயிட்டு அப்படியே இட்டாச்சி வேலை செஞ்சுட்டு பாருங்க. இந்த கரை கட்டினோட மொத்தமே ஏரிக்கு போய் சேர்ந்துடும்.
இது வந்து லைவா ஏன் போடுறோம்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் பிஃபோர் வீடியோ ஆல்ரெடி எடுத்திருக்கோம். இது எப்படி இருந்துச்சு, இப்போ கரை கட்டினா கூட தண்ணி ஆத்துல போகாம ஏரிக்கு எப்படி போகுது நாங்கள் பிஃபோர் வீடியோ நெக்ஸ்ட் இதே பேஜ்ல வரும், பாத்துக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே தெரியும் யார் யார் என்ன பண்றாங்கன்னு. ஏன் சோசியல் மீடியாவில் பதிவிடுற அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, பண்றது தெரிஞ்சதான் மக்கள் தெரியும். ஆத்துல வந்து யார் பார்ப்பாங்க, சில பேர் வேலை செய்வாங்க, விவசாயிகளுக்கு தெரியாது. இப்போ வந்து பண்ணும்போது நம்ம அண்ணன் நம்மளுக்கு செஞ்சிருக்காருன்ற தகவல் மற்ற தெரிவிக்கும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி மற்றவங்க செய்யற இது மாதிரி வீடியோ போற அளவுக்கு வேற யாரும் நம்ம வேலூர் மாவட்டத்தில் அணைக்கிறது வேற யாருமே கிடையாது. இந்த தைரியமான சைரவாசா வீடியோ போறாரு, இந்த சொந்த செலவில் யாரும் பண்ணுவாங்களா நீ யோசிச்சு பாருங்க. இரநூத்தி 2 கூட்டினாரா ஏவா அப்படி 200 பேசி கொடுத்துறேன். என்னோட அப்புறம் மாற்றலாம். ஆத்தி இந்தா
மடை மாற்றதில் என்ன ஒரு நல்லதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ஒரு தம்பிங்க 2 பேரும் மீன்லாம் பிடிச்சி வச்சுக்கிறானுங்க. அவங்களுக்கு ஒரு ஹாப்பி. நல்லா பெருசாக இருக்குது பாருங்க. வெயில் காலத்தில் விவசாயிக்கு என்ன கஷ்டம் என்று ஒரு விவசாயிக்கு தான் தெரியும். விவசாயி மகனாக எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான சேவையை செய்து கொண்டிருக்கிறார். நல்ல அகலமா போடணும். அப்படிதான் போடுறாங்க ஐயா, அகலமா தான் போடுறாங்க ஐயா, நீ பயப்படாத. அந்த இடத்துல போடுங்க, சென்டரா போடுங்க.
இந்த பக்கம் வேஸ்ட்டாக போன தண்ணியெல்லாம் இப்போ இந்த பக்கம் திருப்பி இருக்காருன்னு ஆற்றுல வேஸ்ட்டாக போன தண்ணிகளெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள். பிடிக்காரு பாருங்க, ஒரு பூச்சார் பாருங்க. ஃபஸ்ட்டு எந்த ஊர் ஃபஸ்ட்டு ஏறி கிடையாது. நல்லா நீ வந்துக்கிறியா? உங்கள் ஊர் ஃபோன் பண்ணாரு எம்எல்ஏ. உங்கள் ஊர் எறின்ட்டு நீ வந்துக்கிற ஃபஸ்ட்டு. அப்படி இல்லை, எல்லாருக்கும் மக்களுக்காக ஏதா ஃபங்க்ஷனுக்கு வந்த மொத்தம் ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்குதே, பேர் இல்லை சுத்தமாக இல்லை. உங்களுக்கு முன்னாடி எதுவும் இல்லை, இறங்காட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எரிங்காடு, ரெண்டாவது விஜிபுரம், மூணாவது ஒக்கனாவரம், நாலாவது செதிலால, அஞ்சாவது சத்தியமங்கலம், ஆறாவது சுக்கலா ஏரி, நாட்டாமங்கலம் சுக்கலா இருந்தாங்களே, அப்படியே சதிப்பேரி, அம்முட்டி ஏரி, வரப்பாடி ஏரி வரைக்கும் போடுது. மீன் சரியாக பிடிச்சிருக்காங்க அந்த பக்கம். அது எவ்வளோ பேர் சொல்லிது. அதான்
வார்த்தை சொல்லிடுவான். இந்த தொரப்பாடி வரைக்கும் போட்டது காரணம் கலைஞர் அவர்கள் தான். அதுக்காகவே ஜூஸ் குடிக்கும். சாப்பிடுங்க. சாப்பிடு ஆனா முருகண்ணா நம்ம பள்ளியோட தானே இது. பள்ளியோட ஆற்றுல வேஸ்ட்டாக போன தண்ணிலாம் வந்து ஏரியில் தண்ணி கம்மியாகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு எம்எல்ஏட்டு நீ ஒரு 2-3 பேர் வந்து நாங்கள் வீட்டாண்ட அவங்க சொன்னதுனால இப்போ வந்து அப்படியே உடனே வண்டி விட்டு எடுத்துனுக்கிறாருண்ணா. இது எப்பவும் பண்ணுறது, இப்போ தண்ணி கம்மியாகிட்டு இருக்குதுல்ல அதுக்கோசரம். நம்ம பிரிட்ஜுக்கு இது பாரு, நம்ம பள்ளியோட பிரிட்ஜு. இந்த ரோடு தெரியுதுங்களா? ராமாபுரம் ரோடு, சாவட்லேருந்து ராமாபுரம் போகிற ரோடு. இந்த ஒரு இடத்துல மழை காட்டினா எல்லா ஏரிக்கு போகுதுண்ணா. அந்த அளவுக்கு எல்லா ஊர்லேயும் தூர் வார்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுக்குது. போடுவார் போடுவார். எங்க போறீங்க? ரைட் ரைட் போங்க. அவள் தான் முடிச்சு வேலை. என்ன கார்த்தி எத்தனா காமிக்கலையே. அந்த மாதிரி மேலே ஏறும். போக கொஞ்சம் போட்டோம்ல
எப்போலாம் அப்படியே போங்க போங்க. ஜூஸ் சாப்பிடு. எனக்கு வேணும். போயிட்டாரு. இப்படியே ஏறி இறங்காத கார்த்தி வண்டி. அது பக்கத்தில் ஒரு பக்கெட் போட சொல்லு நல்லா. சரிண்ணா.